குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது ரொம்ப ஹை கிரேடா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி பேராசிட்டமால் இல்லாம நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு சில பேர் இன்ஜெக்ஷன் கூட எடுத்துக்கிறாங்க. இதுல ஹை கிரேட் ஃபீவர் வந்தா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பேராசிட்டமால் இல்லாம நம்ம ஈர துணியால வெதுவெதுன்னு தண்ணியில தொடச்சு விடலாம். இந்த தண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இது சில்லுன்னு இருக்கக்கூடாது. சில்லுன்னு இருந்தா குழந்தைங்களுக்கு அதனாலே குளிர் நடக்க வரலாம். ரெண்டாவது விஷயம், இந்த டெம்பரேச்சர் குறையிறதுக்கு நம்ம தண்ணியால தொடச்சு விடும்போது அது ஸ்கின் டெம்பரேச்சர் மட்டும் தான் குறைக்கும். அது கோர் பாடி டெம்பரேச்சர் சொல்லிட்டு அந்த உள்ள இருக்க டெம்பரேச்சர் குறைக்காது. பட் ஸ்டில் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும். இது இல்லாம பேராசிட்டமால் 4 hours ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அது கொடுத்தாலே கண்டிப்பா ஃபீவர் கம்மியாகும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மெஃபனமிக் ஆசிட், இபுப்ரோஃபன் இந்த மாதிரி மருந்துகள் டாக்டரோட ஆலோசனை இல்லாம கண்டிப்பா ஜுரத்துக்காக தரக்கூடாது. இது நார்மல் ஜுரத்துக்கான மருந்து இல்ல. இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். மூணாவது, குழந்தைகள் சாப்பிடாம இருக்காங்க, எப்படி பேராசிட்டமால் தரதுன்னு யோசிச்சோம்னா, அதுல ஆசன வழியா வைக்கிறதுக்கு பேராசிட்டமாலோட சப்போசிட்ரிசன் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணா ஃபீவர் கண்டிப்பா குறையும். இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.